சன் பிக்சர்ஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு முதல்ல அவங்க படம் எடுக்கிற விஷயத்தை மட்டுமே யோசிக்கணும் நம்ம. ஓகே. அவங்க டெலிவிஷன் சேனல் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, 40 சேனல்கள் மேலே வச்சுருக்காங்க. உலக அளவில் அவங்களுடைய சேட்டலைட் சேனலே உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும்போது நான் ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும், இல்லை கமல் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு பட்ஜெட், ஒரு தொகை எனக்கு வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த படத்தை. இப்போ நான் அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸையும் டிஜிட்டல் ரைட்ஸும் வாங்கணும்னா நான் குறைஞ்சபட்சம் அந்த படங்களுக்கான தமிழ் ரைட்ஸ் மட்டுமே 40லேருந்து 70 100 கோடி ரூபாய்க்கு நான் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் ரஜினி வச்சு நான் படம் எடுத்துட்டேன்னா புரியுது சார். என் சேனல் இருக்குது, என் நெட்வொர்க் இருக்குது, என் ரேடியோ இருக்குது, எனக்கு மட்டும்தான் ஓடும். வியாபாரம் இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும்போது எல்லா பெரிய படங்களும் அவங்கக்கிட்ட, பெரிய ஸ்டார்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு வியாபாரம், கரெக்டான வியாபாரம் தானே, தப்பு கிடையாது. வாடிவாசல் வரட்டும், என்ன அர்ஜென்ட்? இப்போ வாடிவாசல் வரலன்னா உங்கள் வாடிவாசலை பற்றி யாருக்குமே தெரியாது. பிசி செல்லப்பா கதையை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க தெரியாது. பிசி செல்லப்பா தான் எழுதினாருன்னே பாதி பேருக்கு தெரியாது. சூர்யா படம் பண்ண போகிறான்னு சொன்னோன்னா வாடிவாசல்லாம் என்ன ஏதாவது தெரியுமா? அதை பற்றி எதுவுமே தெரியாமல் சும்மா பில்டப் பண்ணி வரப்போகுதுன்னு பேசி என்ன பிரயோஜனம்? அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாத ஒரு படம் வரட்டும், படம் அது வரட்டும், அவங்க பண்ணட்டும். ஓகே. யாருமே வராத போது நீங்கள் வடச்சென்னை 2 எடுப்பீங்களா, அது 3 எடுப்பீங்களா? வந்தால் தானே எடுக்கிறதுக்கு. தனுஷ் மற்றவங்களுக்கு என்ஓசி தராங்க, நயன்தாராக்கு என்ஓசி தரல அப்படிங்கிற ஒரு டாக்குமே இடையில வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது அவருக்கு பியூர் பர்சனல் விஷயம். இதில் நீங்கள் அவரெல்லாம் கேள்வி கேட்குறதோ, அவர் மேலே வன்மத்தை கேட்குறதோ ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா சார் வணக்கம் சார். வணக்கம். புரியுது சார். நீங்கள் இந்த பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கேள்வி எழுதுங்க சார். லைக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தது, பெரிய பெரிய படைப்புகள்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படியே டவுனாக நிலைமை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எந்த படமும் பெருசாக ஓடல அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்குல்ல சார். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அடுத்த அட்லியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குங்க. அதை ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய வியாபாரம் என்ன? லைக்கா எவ்வளோ பெரிய பணம் போட்டும் அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் வியாபாரமாக வெளியே கொண்டு போய் தான் விற்கணும். புரியுதுங்களா? புரியுது சார். ஒரு நெட்ஃப்ளிக்ஸுக்கோ, ஒரு அமேசானுக்கோ, இல்லை அவங்களுக்கு ஒரு டிவி சேனலுக்கோ, இந்த மாதிரி இந்த வியாபாரம் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க பெரிய நடிகர்களுடைய டேட்ஸ் இருக்குது. அந்த டேட்ஸில் ஒரு 60% வியாபாரம் கன்ஃபார்மாக எல்லா பெரிய நடிகர்களுக்குமே 60% வியாபாரம் நடந்துடும். ஸோ அதனால் அந்த வியாபாரத்தை வச்சு அவங்க அது ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும், வசூல் நடக்கும்னு நம்புகிறாங்க. அது வசூல் நடக்கலைன்னா அவங்க லாஸ் ஆகிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பின்னாடி விஷயம் இருக்குது. ஆனால் சன் பிக்சர்ஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு முதல்ல அவங்க படம் எடுக்கிற விஷயத்தை மட்டுமே யோசிக்கணும் நம்ம. ஓகே. அவங்க டெலிவிஷன் சேனல் வச்சுருக்காங்க, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, 40 சேனல்கள் மேலே வச்சுருக்காங்க. உலக அளவில் அவங்களுடைய சேட்டலைட் சேனலே உலக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களே டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இப்போ நான் ஒரு படம் நான் எல்லாமே வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு டிவி சேனல் வேணும். நான் ஒரு டிவி சேனல் நம்பர் 2ல் இருக்கேன், இல்லை நம்பர் 3ல் இருக்கேன்னு பார்த்துங்க. அப்படி ஒரு சேனல் நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் மாடல். அந்த கேள்வி ஏன் அவங்களால முடியுது அப்படின்ற விஷயத்தை யோசிக்கிறேன். நீங்கள் நான் ரஜினி சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும், இல்லை கமல் சார் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு பட்ஜெட், ஒரு தொகை எனக்கு வேணும் இல்லையா? இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த படத்தை. இப்போ நான் அந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸையும் டிஜிட்டல் ரைட்ஸும் வாங்கணும்னா நான் குறைஞ்சபட்சம் அந்த படங்களுக்கான தமிழ் ரைட்ஸ் மட்டுமே 40லேருந்து 70 100 கோடி ரூபாய்க்கு நான் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நான் அதுக்கு பதிலாக நான் ரஜினி வச்சு நான் படம் எடுத்துட்டேன்னா புரியுது சார். என் சேனல் இருக்குது, என் நெட்வொர்க் இருக்குது, என் ரேடியோ இருக்குது, எனக்கு மட்டும்தான் ஓடும். என் ரேடியோவில் மட்டும்தான் பாட்டு ஓடும், என் டிவியில் மட்டும்தான் பாட்டு ஓடும், என்னுடைய நெட்வொர்க்குக்கு யூஸ் பண்ணுறோம். இது அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்லேருந்து இல்லை வரக்கூடிய லாபத்துலேருந்து எல்லாமே ஒரு கிளாசிஃபைடாக நடக்கும்போது அது சாத்தியமாகுது. அதுலேயும் தோல்வி படங்கள்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. கண்டிப்பாக அவங்களும் தோல்வி படம் எடுத்துருக்குறாங்க, தோல்வி படம் வராமல் இல்லை.
ஸோ இப்போ அட்லி படம் இருக்கிறதும் அது மாதிரி தான். அவங்களோட வைடர் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ சன்னுக்கு வந்து தெலுங்குல சேனல் இருக்குது, கன்னடத்தில் சேனல் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, போஜ்பூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இந்தியன் லாங்குவேஜில் எல்லாத்துலேயுமே வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 40-50 ரேடியோ சேனல்ஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்களோட வியாபாரம் இந்த என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கும்போது எல்லா பெரிய படங்களும் அவங்கக்கிட்ட பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட ஒரு படம் பண்ணும்போது நிச்சயமாக அது ஒரு வியாபாரம், கரெக்டான வியாபாரம் தானே, தப்பு கிடையாது அது. புரியுது சார். இப்போ நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் அப்படி தானே பண்ணுவேன். கண்டிப்பாக இல்லையா? ஆமாம். ஏன்னா கம்பெனி வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ அதுக்கு ஒரு லாபம் ஈட்டக்கூடிய கம்பெனியாக, ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்றணும் இல்லையா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். சார், இன்னைக்கு சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னென்னா வெற்றிமாறன் சிம்புவுடைய படத்தை பற்றின ஒரு ட்வீட்டு. அந்த ட்வீட்டை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன போடுறாரு? பல விஷயங்களை தாண்டி சிங்கம் வெளில வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சிலாதித்து அந்த விஷயத்தை பற்றி போட்டிருந்தாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ப்ரோமோவே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டாக்குமே உள்ளே போயிட்டுருக்கு. சார், நான் திரும்பவும் சொல்கிறது தான், இது எல்லாம் ரசிகர்களை ஏற்றி விடுவதற்காக பேசுகிறது. இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது பிடிச்சதை நான் வந்து வெளியே சொல்கிறேன். நான் சொல்கிறத நம்புகிறவங்க, ஆஹா கேபிள் சங்கர் சொல்லிட்டாரு கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நம்பினா அது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு ஒரு யாராவது வந்து பார்த்துட்டு எனக்கு நல்லா இல்லைன்னு கூட நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? புரியுது சார். நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பீப்புளில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா படங்களும் ஓடணும், நல்லா இருக்கணும், அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணணும், அவங்க அடுத்தடுத்த படங்கள் நம்மளோட வந்து இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும், இந்த படத்தை நம்ம சொல்லணும், வரதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ப்ரொமோஷன் எனக்கு உண்மையாக பிடிச்சி இந்த படத்தில் சொல்கிறதுலாம் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன யூஸ்ன்னு மட்டும் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ நாங்கள்லாம் தொழில் பண்ணுறோம், நாங்கள் எல்லாரும் தொழில் பண்ணுறோம். நான் ஒருத்தர் அக்னாலஜ் பண்ணிப்போம், ஒருத்தர் வந்து பாராட்டிப்போம். இது எல்லாமே எங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள். உங்களுக்கு நீங்கள் பார்க்குற ஆடியன்ஸ் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது. ஓகே சார். ஏன்னா அவருடைய ட்வீட்டில் வந்து சொன்ன வார்த்தை, தொடங்கியது மற்றவர்களின் அலறலை தாண்டி தொடரும் சிங்கத்தின் ஆட்டம் விரைவில். அது எந்த அலறல், யாரை சொல்கிறாங்கங்கிற ஒரு விஷயம் இல்லை. என்னென்னா ஜென்ரலாக இப்போ ஒரு டாக் இருக்குல்ல எல்லாருக்குமே, அந்த படம் ட்ராப் அப்படின்னு ஒரு விஷயம் தோடிட்டு இருக்கு, அப்புறம் சம்பளம் பிரச்சனை, இதுமாதிரி நிறைய பொருளைகள் ஓடிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரியில். இவர் ப்ரொடியூஸ் பண்ணல, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணல, நிறைய அதெல்லாம் இல்லை, வர ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. ஓகே. ஏன்னா வெற்றிமாறன் வந்து சொன்ன விஷயம் என்னன்னா, அடுத்து வாடிவாசல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சமீப காலங்களில் அவர் அதிகமாக சொல்லிட்டு இருந்தது. அதை கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே நகர்ந்ததுக்கு அவ்வளோதான், வாடிவாசல் இதுக்கப்புறம் மவுண்ட் ஆகாது அப்படிங்கிற ஒரு டாக்குமே இருக்கே சார். வாடிவாசல் வரட்டுமே, என்ன அர்ஜென்ட்? இப்போ வாடிவாசல் வரலன்னா உங்கள் வாடிவாசலை பற்றி யாருக்குமே தெரியாது. பிசி செல்லப்பா கதையை எத்தனை பேர் படிச்சிருக்காங்க தெரியாது. பிசி செல்லப்பா தான் எழுதினாருன்னே பாதி பேருக்கு தெரியாது. சூர்யா படம் பண்ண போகிறான்னு சொன்னோன்னா வாடிவாசல்னா என்ன, எதாவது தெரியுமா அதை பற்றி? எதுவுமே தெரியாமல் சும்மா பில்டப் பண்ணி வரப்போகுதுன்னு பேசி என்ன பிரயோஜனம்? அதுதான் திரும்ப சொல்கிறேன், தேவையில்லாத ஒரு படம் வந்து வரட்டும், படம் வந்து அது வரட்டும், வந்து அவங்க பண்ணட்டும். ஓகே. யாருமே வராத போது நீங்கள் வடச்சென்னை 2 இருப்பீங்களா, அது 3 இருப்பீங்களா? வந்தால் தானே எடுக்கிறதுக்கு. புரியுது. அது எடுக்காமல் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். புரியுது. நானே கருத்து சொல்ல முடியாதுல்ல. ஆமாம். நான் பிசி செல்வா கதையை படிச்சிருக்கேன், அது என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை வெற்றிமாறன் எப்படி திரைக்கதையாக்கி ஒரு பெரிய ஹீரோக்கு படம் பண்ண போகிறான்றது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இது வந்து இந்த கதையை தெரிஞ்சவங்களுக்கான விஷயம். கண்டிப்பாக. அது எதுவுமே தெரியாமல் இவங்க 2 பேர் காம்பினேஷன் இந்த உலகமே காம்பினேஷனில் ஓடுது. இந்த காம்பினேஷன் எப்போவுமே எல்லா இடத்துலையும் எவ்வளோ தூரம் காம்பினேஷன் மேலே எதிர்பார்ப்பு இருக்குதோ அவ்வளோ தூரம் அந்த காம்பினேஷன் மேலே அதிருப்தி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரசிகர்களை நான் வந்து ரசிகனாக சொல்கிறேன், நான் எந்த படத்தின் மேலேயே பெரிய எதிர்பார்ப்புலாம் வச்சுக்கிறதே கிடையாது. நல்லாயிருக்கும்னு நம்பி போகிறேன், அவ்வளோதான்றதை தவிர ஐயோ இது அப்படி இருக்க போகுது இப்படி இருக்க போகுது அது புரட்டி போட்டுருவோம் தலைகீழ போட்டோம்னா நம்பாதீங்க. ஃப்ளாட்டாக போங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு படத்தை என்ஜாய் பண்ண முடியும். நான் ஒரு ரசிகன், நான் ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பெரிய படங்கள் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூஷனுக்காகவும் என்னோடய ஓடிடிக்காகவும் நிறைய படங்களை வந்து விமியோவில் பார்க்குறேன். எந்த படத்தின் மேலேயும் எந்த முன்முடிவு இல்லாதான் பார்ப்பேன் நான் படத்தை. இந்த படம் என்ன சொல்லுது, இந்த படம் எப்படி பார்க்கணுன்றதை மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர இது வந்து 1000 கோடி அடிக்குமா 3000 கோடி அடிக்குமா, இந்த படம் வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் 500 கோடி போகுமா, இதுக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுப்பாங்களா, இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. நான் ஒரு வியாபாரம் பண்ணுற நானே எந்த படத்தின் மேலேயும் எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுறேன், இது இந்த படத்துக்கு நம்ம இவ்வளோ செலவு பண்ணலாம், இவ்வளோ வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற பட்சத்தில் இருக்கும்பொழுது 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் சந்தோஷமாக இருக்கலாமே, யார் எவ்வளோ சம்பாதிச்சா என்ன? கண்டிப்பாக சார். சார், இப்போ வெற்றிமாறனை பற்றி பேசினால இந்த ஒரு கேள்வி,
தனுஷ் அவர்கள் என்ஓசி தரதை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. என்ஓசி தந்துட்டாருப்பா அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அதே சமயம் வந்து தனுஷ் மற்றவங்களுக்கு என்ஓசி தராங்க, நயன்தாராக்கு என்ஓசி தரல அப்படிங்கிற ஒரு டாக்குமே இடையில வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து அவரோட பியூர் பர்சனல் விஷயம். இதில் நீங்கள் அவரெல்லாம் கேள்வி கேட்குறதோ அவர் மேலே வன்மத்தை கேட்குறதோ வந்து ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா அதில் லீகலாக ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த லீகல் பிரச்சனைக்கு அவங்கக்கிட்ட இப்போ கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பதில் அவங்க கொடுக்கணும். கொடுக்கலன்னா அது அவங்களோட டெக்னிக்கல் மேட்ரு, அது லீகல் பிரச்சனை அது. ஏன்னா அவருடைய படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வெற்றிமாறன் மேலே இருக்கிற மரியாதையாக 2 பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து அவர் மேலே அவருக்கு வந்து கொடுத்துட்டாருன்றது வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற மியூச்சுவல் இது. இதில் என்ன இதில் என்ன இருக்குது? அவங்க யார் பேசுறது இருக்குது? விஜய் சித்துவோடைய டயங்கரம் அப்படிங்கிற படத்துக்கான விஐபி சாங்கோடைய என்ஓசி வந்து தந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இடையில பேசினாங்க. கேட்டால் கொடுக்க போகிறாங்க, என்ன போகிறது? நன்றி சார். தேங்க்யூ.